அப்பாடா ஒரு வழியா உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில நடக்கக்கூடிய போரை 30 நாட்கள் நிறுத்தியாச்சு அப்படின்னு ட்ரம்ப்பும் புட்டினும் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில அமெரிக்காவுக்கு ஆப்படிக்கக்கூடிய சம்பவத்தை யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. டென்மார்க்கை பயன்படுத்தி அவங்க அடிச்சிருக்கக்கூடிய ஆப்புங்கிறது அமெரிக்க பொருட்களை யாருமே வாங்காதீங்க, நம்மெல்லாம் கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் பாய்காட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை இப்போ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிரான சதி வேலையை செஞ்சுருக்காங்க. ரஷ்யா யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடையும் புதிதாக வார் ஒன்று ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதுனால இப்போ பிரான்ஸும் ஜெர்மனியும் தன்னுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்படி பலப்படுத்துகிறாங்க, அதில் இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயங்கள் என்ன, இஸ்ரேல் மாதிரி பங்கர்லாம் அமைக்கிறாங்களாமே ஒரு நாடு, என்னையா நடந்துக்கிட்டு இருக்கு ஊரில் அப்படிங்கிற கேள்வியை தாண்டி அமெரிக்காவில் ஒத்த முட்டையோட விலை 72 ரூபான்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்களா மாட்டீங்களா? உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய வணிக போரை தொடங்கி வைத்த ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவிலான பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7290799991. ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதுதான் போச்சு, உலகத்தில் இருக்கக்கூடிய 43 நாடுகள் மீது அவர் பயங்கர காண்டில் இருக்காரு அப்படிங்கிறாங்க. அது மட்டுமல்ல, பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய அந்த கிரீன்லாண்டு அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னார். மெக்சிகோவுக்கு பெரிய அளவிலான தடை விதிக்கிறேன், காரணம் என்னன்னா அங்கிருந்து வரக்கூடிய போதைப் பொருள் அப்படின்றார். பக்கத்து நாடான கனடாவை 51வது மாகாணமாக மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு சவால் விடுத்தார். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு உலகின் 43 நாடுகளுக்கு அமெரிக்கர்கள் யாரும் போகாதீங்க, சட்டவிரோத குடியேற்றவாசிகள் எல்லாரும் அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க, அவங்க எல்லாரையும் திருப்பி அனுப்பக்கூடிய வேலையையும் செஞ்சார். ரெட் லிஸ்ட்டு ஆரஞ்சு லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்தார். இந்த பிரித்ததில் ரெட் லிஸ்ட்டில் யார் தெரியுமா இருக்கா? ஈரானு, ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில நாடுகள். சீனா மட்டும் ஆரஞ்சு லிஸ்ட்லையும் இல்லை, ரெட் லிஸ்ட்லையும் இல்லை. சீனாவோடு பெரிய ஒரு டைப் பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த 43 ஹிட் லிஸ்ட்டில் அந்த நாடுகளில் இல்லாமல் இருக்குது. ரஷ்யா கூட ஆரஞ்சு லிஸ்ட்டில் வச்சுருக்காரு, ரஷ்யாவுக்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு அமெரிக்கர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு. இப்படி ட்ரம்ப் முன்வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மற்ற நாடுகளுக்கு ஆபத்தாக போய் முடியும்னு மற்ற நாடுகள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் மட்டும் 27 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து வித்தியாசமான நடவடிக்கையில் இப்போ ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய போர், இதை நிப்பாட்டணும் அப்படின்னு ட்ரம்ப் பெரிய அளவில் முயற்சி பண்ணார். அதன் விளைவாக 30 நாட்கள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியும் சம்மதிக்க வச்சார். அதே நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினையும் ஓகே சொல்ல வச்சார். அந்த சீஸ்ஃபயருக்கு பேர் லிமிட்டட் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது. குர்ஸ்க் பகுதியில் 85% நிலங்களை ரஷ்யா கைப்பற்றிருச்சு. அடுத்த கட்டமாக நிலங்களை கைப்பற்ற மாட்டாங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்த மாட்டாங்க. ரைட்டா? இதுதான் ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் நாட்டில் இருந்து கடத்தப்பட்ட குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்கள திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நான் சம்மதம் தெரிவிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு வழியாக எலெக்ஷனை சந்திக்க வேண்டிய துர்பாக்கியமான நிலைக்கு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி தள்ளப்பட்டிருக்கார். அதனால் தேர்தலில் ஒரு வேளை
நின்றோம் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பையாவது குறைந்தபட்சம் ஏற்படுத்திக்குவோம் அப்படிங்கிறது தான் இப்போ ஜெலன்ஸ்கி முன்வைக்கக்கூடிய விஷயம். எது எப்படியோ என்னுடைய பிளான் சக்ஸஸ் 30 டேஸுக்கான அந்த சீஸ் ஃபயர் டீலுக்கு சம்மதம் தெரிவிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போது சவுதி அரேபியாவில் மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடக்க போகுது. அதில் இந்த 30 நாள் போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்தில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திடுவார்கள் அப்படின்னு நம்பப்படுது. சரி, இது நல்ல விஷயம் தானே. இதுக்கு எதுக்கு யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் வந்து அமெரிக்கா மேலே கோவப்படுறாங்க அப்படின்னு கேட்டால், யாரையுமே கலந்து ஆலோசிக்கவில்லை. நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய 32 நாடுகள், அந்த 32 நாடுகளில் ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் அமெரிக்கா. என்னை அடித்தா நீ வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாட்டோவிலேயே உறுப்பினராக கூடாதுன்னு உக்ரைனை தள்ளி வச்சுட்டீங்க. இப்போ இதனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எந்தெந்த நாடுகள் மீதெல்லாம் ட்ரேட் வாரை ட்ரம்ப் நிகழ்த்துறாரோ அந்தந்த நாடுகள்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்து, நீ என்ன என்னுடைய பொருட்களை நீ வாங்குறதுக்கு இவ்வளோ தூரம் பிகு பண்ணிக்கிற, டேரிஃப் போடுற, நான் உனக்கு பொருளை விற்கவே இல்லை போ, அது மட்டுமல்ல நீ வந்து விற்கிறீல அந்த பொருள் எதையுமே நாங்கள் வாங்கவே மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சூட்சமமான விஷயம். நீங்கள் இந்த டென்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நாட்டில் வரக்கூடிய குட்ஸ் அண்டு பொருட்கள் எல்லாமே இப்போ வந்து அமெரிக்காவில் அதிகமாக வேறு வந்து பார்த்திங்கன்னா சரக்கு வந்து அதிகமாக வரும். சரிங்களா? அதாவது சரக்கு அடிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வரும். அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே அமெரிக்காவிலேருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய எல்லா மது பாட்டில்களையுமே நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு கனடா அண்டு மெக்சிகோ, டென்மார்க்கு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இந்த நாடுகள்லாம் இப்போ சூளுரை எடுத்திருக்காங்க. இதன் காரணமாக அமெரிக்காவிலேருந்து விளைவித்து வரக்கூடிய பொருட்களும் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும். ஆனால் அந்த பொருட்கள் எதையுமே வந்து மக்கள் வாங்க மாட்டாங்க. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்களே கையில் எடுத்திருக்காங்க. அதுக்குன்னு தனியாக ஆப் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து எந்த பொருட்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு. அமெரிக்காவின் தயாரித்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையாக அந்த ஆப்பில் இருக்கும். அந்த பொருட்களை மட்டும் மக்கள் வாங்க மாட்டாங்க. குறிப்பாக கொக்கோ கோலா, அமெரிக்காவினுடைய மெக்டொனால்டு தயாரிக்கக்கூடிய விஷயங்கள், இந்த பொருட்கள் எதையுமே மக்கள் வாங்காமல் தவிர்க்கிறாங்களாம். இதனால் அமெரிக்காவுக்கு பல கோடி ரூபாய் நட்டமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயம். குறிப்பாக கோழி இறைச்சி, கோழியிலேருந்து கிடைக்கக்கூடிய முட்டை, ஒரு முட்டையோட விலை அமெரிக்காவில் எவ்வளோ தெரியுமா? நீங்கள் எவ்வளோக்கு வாங்குறீங்க? 5 ரூபாலேருந்து 6 ரூபாய்க்கு வாங்குறீங்க இந்தியாவில். இதே முட்டை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் வாங்கணும்னா $72 செலவு பண்ணி வாங்கணும். இதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிலை. இதை விட சுருக்கமாக எதுவும் சொல்ல முடியாது. ட்ரம்ப்பு மற்ற நாடுகளெல்லாம் வந்து பின்னி பெடல் எடுத்துடுறேன்னு எஃகு, அலுமினியத்துக்கு மீதான இறக்குமதி விலையை ஜாஸ்தி பண்ணார். இப்படிப்பட்ட நிலையில் மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து அமெரிக்கா தயாரிக்கிறீங்கள ஜீன்ஸு, அதுக்கு போடுறா வரிய அப்படின்னாங்க. மோட்டார் சைக்கிளு, வேர்க்கடலை, இது தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க. அது மட்டுமல்ல, உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரா மெட்டீரியல்ஸ் கிடையாது. ரா மெட்டீரியல்ஸ் அதிகமான அளவில் சீனா மாதிரியான கண்ட்ரீஸில் தான் அதிகமாக கிடைக்கிது. அவங்க பொருட்களை அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது குறைவான டேரிஃப் போடக்கூடிய அவங்கக்கிட்ட நான் பொருள் வாங்குவேன்னா, அதிக டேரிஃப் போட்டு இறக்குமதி பண்ணக்கூடிய உங்ககிட்ட பொருளை நான் இறக்குமதி பண்ணுவேன்னா, எனக்கு உன் நாடே தேவையில்லை, அமெரிக்காங்கிற நாடே தேவையில்லை, மீதி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நாங்கள் சப்ளை பண்ணிக்கிறோம், இப்போது உன்னுடைய நாட்டுக்கு நாங்கள் இறக்குமதி பண்ணுறதையே நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் அந்த ஆப் மூலிமா இப்போ பிரகடனப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் பெரிய அளவிலான தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. ஈவன் டெஸ்லாவினுடைய பங்குகள், அதாவது எலான் மஸ்கினுடைய அவர் வச்சிருக்காருல கம்பெனி, அவர் தயாரிக்கக்கூடிய காரில் இருந்து போன ஆண்டு அவர் விற்பனையான சேல்ஸை விட இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே அது 45% சரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. டெஸ்லாவினுடைய பங்குகளும் சரி, டோட்டலாக விற்கக்கூடிய பொருட்களும் சரி, மொத்தமாக ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸும் சரி, ஏசியன் கண்ட்ரீஸும் சரி அவருடைய பொருட்களே வாங்கலை அப்படிங்கிறாங்க. இதன் காரணமாக ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் இப்போ குழம்பி போயிருக்காங்க. என்னடா இது, உலகின் வல்லாதிக்க சக்தி நம்ம தான் அப்படின்னு நினச்சோம், ஆனால் நமக்கே ரிப்பீட் அடிக்கக்கூடிய வகையில் இந்த மக்கள் இப்படி ஒன்று திரண்டு ஒரு வேலையை செய்ய முடியுமான்னு கேட்டால்
இங்கே உழைக்கிறவன் தாண்டா பெருசு, முதலாளி பெருசு கிடையாது அப்படிங்கிறத மக்கள் இங்கே புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாததுக்கு போலந்து, லிதுவேனியா, லாட்வியா, அதோட எஸ்டோனியா இந்த நாடுகள் எல்லாமே கன்னிவெடி தயாரிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க எழுதி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரியான ஒப்பந்தத்திலிருந்து அவங்க பின்வாங்கிட்டாங்க. காரணம் என்னன்னா, ரஷ்யா எந்நேரம் வேண்டுமானாலும் மால்டோவா உள்ளிட்ட அந்த 3 முக்கியமான நாடுகள் இருக்கு, ஏற்கனவே நான் பதிவுகள் போட்டிருக்கேன், அந்த நாடுகளை எல்லாம் கைப்பற்ற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல். இந்த 30 நாள் சீஸ்ஃபயர் டீல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது எந்தெந்த நாடுகள்லாம் குடைச்சல் கொடுத்தாங்களோ, ஈவன் நார்த் ஸ்ட்ரீம் 2 இருக்கு இல்லையா, பைப்லைனு, அது ஜெர்மனிக்கு போகிற மாதிரியான பிளான் இருந்துச்சுல, இப்போது எலெக்ஷனில் தேர்ந்தெடுத்து சான்சலர் ஆகிருக்கார்ல மார்க்ஸ், அவரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஷ்யாவோடு டைப் பண்ணுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது ரஷ்யா கிட்ட இருந்து எரிசக்தி பொருட்களும் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கு போகல. அதிகமான அளவில் எரிசக்தி பொருட்களை டைரெக்டாக ரஷ்யா கிட்ட இருந்தால் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் வாங்கினாங்க. அதுவும் 2024ஓட முடிஞ்சு போச்சு. கடைசி 3 மாதங்கள் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் ரஷ்யாவிடமிருந்து எந்த விதமான கச்சா எண்ணெயும் வாங்காததுனால அந்த பாதிப்பும் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக சரி ரஷ்யாவோடு நம்ம டைப் பண்ணலான்னு பார்த்தா, இப்போது ரஷ்யா என்ன செய்கிறாங்க, ஜெர்மனி, பிரான்ஸு, யூகே இந்த 3 நாடுகள் மீதும் தங்களுடைய இலக்குகளை முன்வைக்கிறாங்க. இவங்க மேலே நம்ம அட்டாக் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டத்துக்கு ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறையை சேர்ந்த லாவ்ரோவ் அவர்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாகுது. இப்போது இந்த செய்தியின் அடிப்படையில் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா, பிரான்ஸ் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகள்லையும் இஸ்ரேலில் எப்படி வந்து பங்கர்ஸ் வச்சு வீடு கட்டுறாங்களோ அதே மாதிரி பிரான்ஸினுடைய ஒவ்வொரு விஐபிகள் இருக்காங்கல்ல, முக்கியமான நபர்கள், அதுவும் பிரான்ஸ் வந்து ரொம்ப பழமையான கட்டடங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான். ஏன்னா அவங்க ரொம்ப ஆண்டாண்டு காலமாக வந்து நெப்போலியன் காலத்தில் இருந்தே இந்த மாதிரியான பில்டிங்ஸ் வந்து சூப்பராக கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த பில்டிங்கினுடைய ஸ்ட்ரக்சரை உயர்த்தி அதுக்கு கீழே வந்து பங்கர்ஸ் வந்து கட்டக்கூடிய வேலையை இப்போ அதிரடியாக தொடங்கியிருக்காங்களாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈவன் ஜெர்மனி என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஜெர்மனியினுடைய மேர்ஸ் இருக்கார்ல சான்சலர், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா டிஃபென்ஸுக்கான ஒரு அதிரடியான மாற்றங்கள் செய்யணும், அதனால் ரஷ்யாவோடு எப்போ வேணாலும் போர் வரலாம், $16 பில்லியன் அளவிற்கான ஒரு ஒப்பந்தத்தை உடனே போடுறாரு. ஸோ ஏராளமான ரஃபேல் ஏர்கிராஃப்டை வாங்கி குவிங்க அப்படின்னு பிரான்ஸ் ஒரு புறம் உத்தரவு போட்டிருக்கு. இன்னொரு புறம் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக $16 பில்லியன் உடனே நிதியை விடுவிக்க சொல்லி இப்போ புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜெர்மனியினுடைய சான்சலர் மேர்ஸ் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போது நியூஸ் எவ்வளோ பெரிய செய்திங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ரஷ்யா இப்போ 27 யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய இந்த நாடுகளுக்கு எதிராக புதியதொரு டாரிஃப் வாரையோ புதியதொரு டைரக்ட் வாரையோ நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப்பியன் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தக போர் அப்படிங்கிறதுல 27 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து அமெரிக்காவினுடைய வணிகத்தில் $26 பில்லியன் அளவிற்கு இழப்பை ஏற்படுத்துவதற்கு இந்த ஓராண்டு மட்டும் பெரிய அளவிலான திட்டம் போட்டிருக்காங்களாம். ஸோ நீங்கள் இந்த வால் ஸ்ட்ரீட்டு உள்ளிட்ட பத்திரிகைகள்லாம் படிக்கும்போது 67 வயது முதியவர் ஒருத்தர்கிட்ட அவங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பேட்டி எடுக்கிறாங்க, எங்கே டென்மார்க்கில். அவர் வந்து ரிட்டையர்டு ஆஃபீஸர்னு நினைக்கிறேன், எந்த துறை அப்படின்னு தெரில. அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அவர் சொல்கிறாரு, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட பொருட்களை வாங்கி வச்சுருக்கேன். இந்த 30க்கும் மேற்பட்ட பொருட்களில் ஒத்த பொருள் கூட அமெரிக்காவினுடைய தயாரிப்பாக இருக்கக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ கான்சன்ட்ரேஷனோட நான் நேரத்தை செலவு பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஈவன் நான் வாங்கக்கூடிய கொக்கோ கோலா எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ நான் அதை பாய்காட் பண்ணுறேன். மெக்டொனால்டு தயாரிக்கக்கூடிய உணவு முறைகள் எனக்கு பிடிக்கும், அதை நான் பாய்காட் பண்ணுறேன். பிளாஸ்டிக்கு வேண்டாம் அப்படின்னு தெரிஞ்சும் பிளாஸ்டிக்கை ஆதரிக்கிறதுக்கு யூதர்களுக்கு ஆதரவாக மெக்டொனால்டு பிளாஸ்டிக்கை மறுபடி கொண்டு வந்தார்ல, அந்த ட்ரம்ப்பை நான் எதிர்க்கிறேன். இப்படி ட்ரம்பினுடைய கொள்கைகள் யூதர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக தான் தான் உலகத்தினுடைய நாட்டாமை நினைச்சு நோபல் பரிசுக்காக தொடர்ச்சியாக போராடி வரக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராக 27 யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நாடுகளும் ஒன்று திரண்டு பாய்காட் அமெரிக்கா அப்படிங்கிற அந்த கொள்கையை இப்போ முன்னெடுத்திருக்காங்க. இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு போய் அமையும், அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படிங்கிறத
நம்ம அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். என் கையெழுத்தின் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களால உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 7299079991.